ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. சித்தவையோடு நீங்கள் வாழும் போது நீங்களும் உணர்வீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இனம், சீனம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றப்படுகிறது. வழிமுறைகள் வெட்கக்கேடான பேச்சு ஆகிய இதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புனித மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவர்களின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிகமற்றோர் என்றும் சீக்கியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருக்குள்ளும் அனைத்துமாயிருப்பார். ஆண்டவர்